இது தொட்டாச்சிலிங்கி தான். தொட்டாச்சிலிங்கி இது எல்லாரும் பார்த்துருப்பாங்க கண்டிப்பா. இது என்ன பெரிய பெருசு அப்படின்னு கூட நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா இதுல ஏகப்பட்ட விஷயம் அடங்கி கிடக்குது, ஏகப்பட்டது இருக்கு. ஆமா, இப்ப ஒரு காரியத்துக்கு போனோம்னா இப்படி தொட்டுட்டு இப்படி போனோம்னா சுருங்கிடுது, நம்ம காரியம் செய்யமாங்க, அந்த வேலையை செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணத்தில் என்னன்னா, இதை எடுத்து நல்லா சுட்டு சாம்பலாக்கிறீங்க. நல்லா சாம்பலாக்கிட்டோமா, சாம்பலாக்கிட்டு நல்லா சளிச்சிடுங்க. சளிச்சு அந்த கறித்தூளை எடுத்து தேங்காய் எண்ணெயில் குழப்பி பொடுகுன்னு சொல்கிறப்பல மண்டையில் ஒரு பொடுகு, அந்த பொடுகுல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக் காணாமல் போயிடும். சொரியாசை சரியா சரி பண்ணோம். இது நாங்கள் கொடுத்து கை கண்டதே சருமம் சார்ந்த பிரச்சனை, தோல் சம்பந்த நோய்க்கு அழகா போடலாம். அற்புதமான மூலிகை. தேங்காய் எண்ணெயோட கழிக்கலாம். எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போறதா இருந்தாலும் இதை தொட்டுட்டு போனா காரியம் செஞ்சாங்க. தொடும்போது சும்மா தொடக்கூடாது, போற காரியம் ஜெயமாகன்னு வேண்டிக்கிட்டு அவங்க குலதெய்வம் இருக்கும் இல்லையா, சாமி கும்பிடுற மாதிரி கும்பிட்டு தொட்டோம்னா அது ஆகர்ஷண சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சித்தர்கள் பாடியிருக்காங்க. அது உண்மைதான், நிறைய நடந்திருக்குன்னு சொல்ல வரேன். நல்லதுங்க, நல்லதுங்க. மருத்துவ குணம் அருமையான வேலைகளை செய்யும், சொரியாசை நிற்கக்கூடியது.